மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் 100% வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார். 100% வந்து சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மன ரீதியா வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திடகாத்திரமா இருப்பார். அதாவது நிறுத்தி நிதானமா செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மன ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சக்சஸ் பண்ணி காட்டும். அது வந்து ஒரு மெயினான விஷயம். இப்போ உதயநிதி சாரை பொறுத்த வரைக்கும் அதே தான். சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் இவரோட ஜாதகத்துல வந்து 100% ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரு பெரிய வைட்டலான இஷ்யூ. ஆனா இவரோட ஜாதகத்துல ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மங்களக்காரகன் குடும்பக்காரகன் சொல்லக்கூடிய குரு, இந்த சுபகிரகத்திலேயே வந்து நம்பர் 1 சொல்லக்கூடிய அந்த குரு வந்து இவரோட ஜாதகத்துல வந்து டோட்டலா 0 ஆயிட்டார். அந்த டோட்டலா 0 ஆனது வந்து இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் இவரை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அப்படிங்கிறதுனால கிரகங்கள் வந்து எப்ப அபோபரிட்டிஸ் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் கிடைச்சே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா இவரோட ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதோட தசாபுக்தி வரும்போது இவரோட தனித்துவம்ங்கிறது வெளியில வரும். அங்கதான் அதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். இப்போ வந்து உதயநிதி அவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து இவரோட ஜாதகத்துல வந்து 75% வலுவா இருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அந்த கஷ்ட ஜீவனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. யோகத்துக்கு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தது வந்து வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் இவரோட ஜாதகத்துல வந்து ராசி நவாம்சம் 2 இடத்துலயுமே சம நிலைமையில 40% இருக்காரு. இதுவும் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா வித்யாகாரகன் சொல்லக்கூடிய புதன் வந்து டோட்டலா இதுவாயிருக்காரு. டோட்டலா 40% தான் இருக்காரு. அடுத்தது வந்து ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரியன் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி 50% இருக்காரு இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பூமிக்காரகன் ரத்தக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்கிறோம் அப்படின்னா ராசி கட்டத்துல வந்து செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீச்சத்துல போயிட்டார். நவாம்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் அவரோட சொந்த வீட்டுல ஆட்சி ஸ்தானத்துல வலுவா இருக்காரு. அப்படிங்கும்போது செவ்வாயும் பாதிக்கு பாதி 50% இருக்காரு. ஆனா இப்போ சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஜாதகத்துல சனி வந்து ராசி கட்டத்துல பகைஸ்தானத்துல போய் டோட்டலா கெட்டு போயிருக்காரு. நவாம்சத்துல வந்து சனி வந்து நட்பு ஸ்தானத்துல இருக்காரு. அப்போ சனியும் வந்து பாதிக்கு பாதி 50% இருக்காரு. இப்போ எல்லாமே ஸ்டாலின் ஐயா ஜாதகம் மாதிரி இவரோட ஜாதகத்திலையும் சில கிரகங்கள் 50% இருக்கு, சில கிரகங்கள் பிலோ 50% இருக்கு. ஆனா பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா குரு வந்து டோட்டலா 0 ஆனது வந்து பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம் இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 75% ஸ்ட்ராங்கா இவரோட ஜாதகத்தில் இருக்கிறது. சந்திரன் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் வந்து 100% வலுவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டலான இஷ்யூ இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ இவரோட ஜாதகத்துல வந்து நடக்கக்கூடிய தசாபுக்தி என்னன்னு பார்த்தோம்னா அதை தான் இங்க தீர்மானிக்கணும்னா தசாபுக்தி வந்து இவருக்கும் வந்து அந்த சனி திசை தான் போயிட்டு இருக்கு டோட்டலா. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கரெக்டா வந்து இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி என்னன்னு பார்த்தோம்னா சனி திசையில சூரிய புக்தி. இவருக்கு எப்ப சனி திசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 2016 ஜனவரி மாசம் ஆரம்பிச்சிருக்கு சனி திசை. சனி திசையோட கால அளவு 19 வருஷம். அப்படிங்கும் போது 2016 இருந்து 2019 2035 வரைக்கும் இவருக்கு வந்து இந்த சனி திசையோட ஆட்சி காலம் இருக்கு. சனி திசையோட அந்த ஆட்சி காலம்ங்கிறது அந்த 19 வருஷம். 19 வருஷத்துல இவருக்கு வந்து இப்ப சனி திசையில சூரிய புக்தி போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இவருக்கு டோட்டலா. ஆனா இவரோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து பாதிக்கு பாதி இருக்காரு. ஆனா சூரியன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஜாதகத்துல வந்து அதே தான் இருக்காரு பாதிக்கு பாதி. அப்படிங்கும் போது இவருக்கு அந்த சனி திசை சூரிய புக்தியில இருந்தா கூட இவருக்கு அந்த வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய லைஃப்னு கிடைக்கல. ஆனா அவரோட இதை தக்க வச்சுட்டாரு. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா தசாநாதன்ல 2 பேரும் வந்து ஈக்குவலா இருந்ததோட மெயினான ரீசன் தான். ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவரோட தசா புக்திங்கிறது டோட்டலா வக்ரம். சனி திசையில ராகு புக்தி 2மே வந்து வக்ரமான தசா புக்தி. இந்த அந்த பீரியடை கிராஸ் பண்ணறதுங்கிறது ரொம்ப டஃபஸ்ட் பீரியட். ஏன்னா யாரா இருந்தாலும் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி பெரிய பதவியில எங்க இருந்தாலும் அந்த ஒரு ஜர்க்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டவுன்ங்கிறது வந்து இந்த மாதிரி தசா புக்தியில வரும். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் சனி திசையில வந்து சூரிய புக்தியில இருக்காரு. ஆனா 2மே இவரோட ஜாதகத்துல பாதிக்கு பாதி இருக்கிறதுனாலதான் இவரோட இலக்கை தக்க வச்சிருக்காதான் ஒரு மெயினான விஷயம். அவங்களோட கட்சி வந்து ஒரு பெரிய பெரும்பான்மையை நிரூபிக்காம போனா கூட இவரோட விஷயத்துல சேஃப் ஜோன்ல வந்துட்டார். அது வந்து இவருக்கு வந்து அமைந்த வந்து அந்த தசாபுக்தி தான் மெயினா நம்ம சொல்லணும்.
அது தவிர வந்து ரிஷபராசிங்கிறது வந்து இவருக்கு ஒரு பெரிய வைட்டல் பிளஸ் இருக்கு. ஏன்னா இப்ப ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி ரெண்டுமே வந்து ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சாதகம். இப்ப அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவர் சேஃப் ஜோன்ல தான் இருக்காரு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து முதலமைச்சர் அந்த பதவியில இருந்தவர் வந்து ஸ்டாலின், அதுல இருந்து அவர் வெளியில வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய டவுன் கொடுத்தது அந்த தசாபுக்தி தான் மெயின். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஏதோ ஒரு பதவி அவருக்கு அவரோட இது சூரியன் இதுல இருக்கிறது, அவங்க கட்சியில இருக்கிறதுல இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் போஸ்ட்ல இருந்தவர் தான். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன்லயும் வந்து இவர் வந்து அழகா டீசெண்டா வந்து அவரோட இதுல பெரும்பான்மையை காமிச்சு அவர் வெளியில ஜெயிச்சு அழகா வந்துட்டார். இன்னைக்கு சட்டசபை வச்சதுக்கு மெயினான காரணமும் வந்து சனி திசையில சூரிய புக்தி தான். அந்த இதுதான் ஸ்ட்ராங். அதை தான் நம்ம மெயினா பேஸ் பண்ணி பார்க்கணும். சனியோட சூரியன் சேர்ந்திருக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு டவுனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனி டோட்டலா 0வா இருந்து சூரியன் உள்ள இருந்தாருன்னா இவருக்கு இந்த இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இல்ல சனி கொஞ்சம் ஓரளவு இந்த 50% இருந்து சூரியன் டோட்டலா 0வா இருந்தாருன்னா இவர் இந்த இதுல வந்து ஜெயிச்சு இந்த இது வந்திருக்க முடியாது. இது ரெண்டுமே அவருக்கு ஈக்குவலா 50%ல இருந்ததுனால இவருக்கு வந்து இந்த நிலைங்கிறது இவருக்கு வந்து ஒரு சாதகமான விஷயம், அவரோட பொசிஷனை தக்க வச்சு கொண்டு வந்ததுக்கு மெயினான ரீசன் தான். அதனால இது கிரகங்களோட தன்மைகள்ங்கிறது வந்து ஈஸியா நமக்கு ஜாதகத்துல தெரிஞ்சிடும். அதுவும் தசாபுக்தி தான் ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு மெயினான விஷயம்ங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. நான் எவ்வளவுதான் சொல்றேன், கிரகங்கள் எவ்வளவு ஜாதகத்துல எப்படி இருந்தாலும் உன்னுடைய தசைக்குரிய கிரகமும் புக்தியும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உன்னோட லைஃப் ஸ்டைல தூக்கி நிறுத்தும். அதுதான் உண்மையான விஷயம். அதனால இந்த விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்ததோடு நிறுத்திக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஜாதகத்துல என்ன டவுட் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். நீங்க என் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கோ, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் தாராளமா. நன்றி, வணக்கம் நேயர்களே.